இனிக்கும் தேன் தமிழை இமைக்காமல் இலை பாராமல் இன்முகத்தோடு எத்திக்கும் பரப்பி வரும் தமிழால் இணைவோம் குழுவினருக்கும் மற்றும் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். நாட்டுப்பற்றே என்று பேச போகின்ற என் என் நண்பர்களுக்கும் எதிரணியில் இருக்கும் என் நண்பர்களுக்கும் எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்ல போகிற என் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோதெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூத செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு தமிழன் என்கிற திரும்ப தானாக வருகிறது. தமிழால் இவருக்கு பெரு, இவரால் தமிழுக்கு பெரு. பாரதி யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன், முண்டாசு கவிஞன், மீசை வைத்த கவிஞன், ஆங்கிலேயர்களை விரட்ட வீரப்பாட்டு பாடியவர். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடியவர். நெல்லை மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்து எட்டாத உயரத்தில் இருப்பவர். அவள்தான் பாரதியார். மகாகவி பாரதியாரின் சிந்தனையில் நாட்டுப்பற்றுதான் மேலோங்கி இருந்தது என்பது அவள் பாடல்களிலேயே தெள்ளத் தெளிவாக தெரிந்து வரும். பாரதியின் பேனாவின் மையை விட அவள் குருதியில் இருக்கும் நாட்டுப்பற்று மற்றும் வீரமுமே அதிகம். ஒவ்வொரியிலும் சுருக்கென்ற வீரத்தை கொண்டு வருவதே பாரதியின் தனித்துவம். மாப்போசி அவர்கள் ஒருமுறை பாரதியை பற்றி கூறினார். பாரதியின் தெய்வ பாடல்கள் கூட அவள் வீரமே ஒளி வீசும் என்று. அவள் கண்ணனை பாடினார், அவரிடமும் வீர சுதந்திரம் வேண்டினார். விநாயகரை பாடினால் அவளிடமும் அச்சமற்ற வாழ்க்கை வரம் கேட்டார். சக்தியிடம் சரணடைந்தால் அவளிடமும் அந்நியர்களின் சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கே வரம் கேட்டார். அனைவரும் அன்னையை பெண்ணாக பார்த்தனர். ஆனால் பாரதியோ அன்னையை மகாசக்தியாக பார்த்தார். பாரதியின் பாப்பா பாட்டு அனைவருக்கும் அறிந்தது. குழந்தைகளுக்கு கூட அவர் சுதந்திர விதையை தானே விதைத்தார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று ஆரம்பித்து தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்மிடடி பாப்பா, அமிர்தில் இனிய தடி பாப்பா, எங்கள் ஆண்டோர் தேசம் அடி பாப்பா, சொல்லில் ஊதிய தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடி பாப்பா, செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா, வேதமுடைய திந்த நாடு நல்ல வீரர்கள் பிறந்த திந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்மிடடி பாப்பா என்று இந்த பாப்பா பாடலில் கூட தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் மிகவும் உணர்த்தி இருக்கிறார் என்று அனைவருக்கும் விளங்கும். நடுவர் அவர்களே, பெண்ணிய விடுதலை பற்றியும் அவர் பல பாடல்கள் பாடியுள்ளார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிலும் அவர் நாட்டுப்பற்றையும் விரும்பியுள்ளார் என்பது அவர் பாடல்களிலேயே தெரியும். ஆணும் பெண்ணும் நிகரென சொல்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தலைக்குமாம், பாரத தேசம் உழைத்திடல் வேண்டுமாம் என்று இந்த பெண் விடுதலை பாட்டில் கூட பாட்டு வரிகளில் கூட அவரது தேசப்பற்று மிகுந்து காணப்படுகிறது என்பது சொன்னால் மிகையாகாது. அருமை. அந்த காலத்தில் சவ ஊர்வலத்தில் பின்னால் கூட பாரதியின் பாடல்களே ஒளி வீசுமாம். வ.உ.சி. கூட தனது மரணப்படுக்கையில் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமை மோகம் என்ற பாடலை பாடச் சொல்லி அதை கேட்டுக்கொண்டே அவர் உயிர் பிரிந்ததாம். இருக்கும் தருவாயில் கூட வீரர்கள் பாரதியின் நாட்டுப்பற்று பாடல்களே கேட்க விரும்பினர். வ.உ.சி.யை தண்டித்த ஆங்கிலேய நீதிபதி பின்ஹே அவர்களின் கூற்று. பிள்ளையின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் தெழும், 5 நிமிடத்தில் அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெறும், புரட்சி ஓங்கும் என்று ஒரு ஆங்கிலேயரே எழுதியுள்ளார் என்றால்
எழுதியிருக்கிறார் என்றால் பாரதியின் உணர்ச்சி மிகு நாட்டுப்பற்று பாடல்கள் வலிமை உணரப்பட்டிருக்கு தானே பொருள். அந்நியர்களின் அன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை தூண்ட பாரதி எவ்வளவு அழகாக பாடல்கள் பாடியிருக்கிறார். அருமை. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று நாட்டு விடுதலை போராட இளைஞர்களை அழைத்தார். பொய்மை தீர மெய்மை நேர வருத்த மொழிய வறுமை ஒழிய வையம் முழுவதும் மண்மை ஒழிய வேண்டுமடி எப்பொழுதும் விடுதலை அம்மா வேண்டுமடி எப்பொழுதும் விடுதலை என்று நாட்டு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நமக்கு வேண்டுமடி விடுதலை என்று வலியுறுத்தி உள்ளார். உலகில் பிறக்கும் மனிதர்கள் பயனுள்ள வகையில் வாழ்ந்தே சிறப்பு என்று நினைத்தவர் பாரதி. ஆகவே சிவசக்தியை பார்த்து, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாடுகிறார். அவர் அனைத்து பாடல்களிலும் கூறியதாவது, நாட்டுக்காக இமை பொழுதும் உழைத்திட வேண்டும், இமை பொழுதும் வந்தனை செய்ய வேண்டும், நாட்டுப்பற்று அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே. இவ்வாறாக பாரதியின் பாடல்களில் வஞ்சி இருப்பது நாட்டுப்பற்றுதான் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷன், நன்றாக பேசியிருக்கிறீர்கள். பட்டிமன்றத்தை பாதி பாட்டு மன்றமாகவே மாற்றி விட்டீர்கள். நல்லா இருந்துச்சு பாட்டு எல்லாமே. நன்றி.